நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை தண்டையார்பேட்டையில் மதுபோதையில் பள்ளி மாணவர்களை ஷேர் ஆட்டோவில் அழைத்துச் சென்றதை தட்டி கேட்ட டாடா ஏஸ் ஓட்டுநர் மீது ஆட்டோ ஓட்டுநர் தமது நண்பர்களுடன் சேர்ந்து தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னை தண்டையார்பேட்டையில் மதுபோதையில் பள்ளி மாணவர்களை ஷேர் ஆட்டோவில் அழைத்துச் சென்றதை தட்டி கேட்ட டாடா ஏஸ் ஓட்டுநர் மீது ஆட்டோ ஓட்டுநர் தமது நண்பர்களுடன் சேர்ந்து தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? மேலும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அகில வணக்கம். குடிபோதையில் தாறுமாறாக 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் வந்திருக்கிறார். அவரை பின்தொடர்ந்து வந்த டாடா ஏசி ஓட்டுநர் அதை தட்டி கேட்க முயன்ற போது ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் அவருடைய நண்பரோடு சேர்ந்து டாடா ஏசி ஓட்டுநரை பலமாக தாக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. வடசென்னை தண்டையார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் வைரமுத்து. இவர் டாடா ஏசி ஓட்டுநர். இவர் வியாசார்பாடி பகுதியிலிருந்து தண்டையார்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் ஜூஸ் கம்பெனிக்கு ஜூஸ் லோடு ஏற்றுவதற்காக மீனம்பாள் நகர் மேம்பாலம் வழியாக வந்திருக்கிறார். அப்போது பள்ளி மாணவர்கள் சுமார் 10க்கும் மேற்பட்டோரை இடமில்லாமல், அந்த ஆட்டோவில் போதிய அளவு இடமில்லாமல் தொங்கியபடி 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த பள்ளி மாணவர்களை ஏற்றி கொண்டு வந்த ஆட்டோ ஓட்டுநர் சாலையில் பெண்டு போட்டு வளைந்து நெளிந்து பிறரை இடிப்பது போல, விபத்தை ஏற்படுத்துவது போல வந்திருக்கிறார். இதை பார்த்த டாடா ஏசி ஓட்டுநரான வைரமுத்து அந்த ஆட்டோவை ஏறி சென்று அவரிடம் இது தொடர்பாக கேட்டிருக்கிறார். அப்போது ஆட்டோ ஓட்டுநரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து இந்த வைரமுத்துவை என்னையே பிடித்து கேட்கிறாயா என சரமாரியாக தாக்கி இருக்கிறார்கள். அவரோடு ஆட்டோவில் வந்த முத்துராஜா என்ற நபர் போதையில் இருந்திருக்கிறார். ஆட்டோ ஓட்டுநரும் போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இவர்களை போலீசார் அந்த இடத்தில் பிடித்து விசாரணை செய்த போது தாக்குதல் நடத்திய அந்த நபரும் இந்த முத்துராஜாவும் மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் என்பதும், பணி முடிந்து மாலை வேளையில் இது போன்று ஷேர் ஆட்டோவை வாடகைக்கு எடுத்து ஓட்டுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து இது குறித்து ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.